Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th 11th and 10th பப்ளிக் எக்ஸாம் 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கான மெகா சிஸ்டம் சேலஞ்ச் தான். சோ இன்னைக்கு மெகா சிஸ்டம் சேலஞ்சோட டே 8. சோ டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? சோ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்கங்கறது கமெண்ட் பண்ணுங்க. 12th 11th 10th பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டே 8க்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? சோ டே 7 வரைக்கும் கொடுத்த क्वेश्चंस எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கிறது நீங்க சொல்லணும், சரியா? சோ இன்னைக்கு டே 8ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வழக்கம் போல 12க்கு தான். சோ 12க்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் 10 5 மார்க்ஸ் தான் இருக்க போகுது. சோ இந்த டாப் 10 5 மார்க்ஸ் இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும், சரியா? ஓகே. சோ நம்ம டெய்லி 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் சேர்த்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 5 மார்க்ஸ் மட்டும் பார்க்கலாம், நாளைக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் பார்க்கலாம், சரியா? சோ அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம். சோ இன்னைக்கு டாப் 10 5 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது 12th ஸ்டாண்டர்ட். சோ டெய்லி கண்டினியூவா முடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, சோ கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 10 क्वेश्चंस நீங்க முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ இன்னைக்கு 10 क्वेश्चंस என்னன்னா 12.1ல 10வது கேள்வி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10.8ல ஃபர்ஸ்டும் செகண்டும், 3.4ல ஃபர்ஸ்ட் 4.4ல செகண்ட்ல தேர்ட், எடுத்துக்காட்டு 8.22, பயிற்சி 11.2 6வது கேள்வி, 11.3ல ஃபர்ஸ்டும் சிக்ஸ்டும், எடுத்துக்காட்டு 9.29, 9.27, 9.24, பயிற்சி 9.3ல செகண்ட்ல 10th क्वेश्चन. சோ இத மட்டும் இன்னைக்கு நீங்க முடிச்சா போதும் 12th ஸ்டாண்டர்ட். சோ இன்னைக்கு நீங்க டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கல்ல. ஓகே. சோ 12th கம்ப்ளீட் பண்ணுவீங்க, கம்ப்ளீட் நிச்சயமா பண்ணிடுவீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸ்கோரும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டேஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே வருது. சோ பிராக்டிகல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த டைம்ல உங்களால கொஞ்சம் கஷ்டம் தான் மேனேஜ் பண்றது. பட் இருந்தாலும் நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை தொடருங்க. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் டேஸ் ரொம்ப கம்மியா இருக்குடா, 10 நாள் கூட ஸ்டிப்பெண்டா இல்ல. பட் இந்த டைம்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும், சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் 11th டேஸ். 11th எப்படி போயிட்டு இருக்கா? சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் தான் இருக்கு. சோ என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. சோ சைட் பை சைட் பிராக்டிகல்ஸும் மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே. சோ மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்றீங்களா 11th ஸ்டாண்டர்ட்? சோ யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்கங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்க்க போறது டாப் 10 5 மார்க்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு டாப் 10 5 மார்க்ஸ் தான், சரியா? இன்னைக்கு 10th 11th and 12th மூணு பேத்துக்குமே டாப் 10 5 மார்க்ஸ் தான், ஓகேவா? சோ 5 மார்க்ஸ் பாட ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்ல. சோ அதனால தான். சோ 11th இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி 8.2ல 7வது 9வதுல ஃபர்ஸ்ட் செகண்டும், சோ பயிற்சி 8.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் 8th 10th क्वेश्चन, எடுத்துக்காட்டு 8.23 25 26, தேற்றம் 8.1, எடுத்துக்காட்டு 8.14 12 15. சோ இந்த क्वेश्चंस எல்லாம் இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கல்ல 11th ஸ்டாண்டர்ட். ஓகே. சோ இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th தான். சோ 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாப் 10 5 மார்க்ஸ் தான் இருக்க போகுது. இந்த டாப் 10 5 மார்க்ஸ்ல என்னென்ன क्वेश्चंस தெரியணுமா? சோ எடுத்துக்காட்டு 5.15, எடுத்துக்காட்டு 5.16. சோ ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. அதுலயும் 5.15 ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन, சரிங்களா? பயிற்சி 5.2ல 9th 11th 12th, பயிற்சி 4.2ல 7வது 8வது, அத்தியாயம் 4ல பாத்தீங்கன்னா 3 தேற்றங்கள் நீங்க இன்னைக்கு படிக்கணும். சோ இந்த 3 தேற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தேற்றத்துல இருந்து தான் பப்ளிக்கு ஒரு क्वेश्चन நம்ம எதிர்பார்க்க போறோம். சோ பப்ளிக்கோட ஒரு क्वेश्चन இப்ப நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஒரு 5 மார்க் நம்ம இப்பவே கண்டுபிடிச்சாச்சு, நம்ம கையில இருக்கு, ஓகேவா? பிதாகரஸ், தேல்ஸ், இருசமவெட்டி மூணையும் பாத்துறணும், சரியா? இன்னைக்கு இந்த 3 தேற்றத்தையும் படிச்சு டெஸ்ட் எழுதி பாத்துருங்க, சரியா? ஓகே. சோ அடுத்தது பயிற்சி 3.18ல 6th 8th தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆணிகள் தான் இல்லையா? மேட்ரிக்ஸ் பார்ட் தான், ஓகேவா? சோ 10th க்கு டவுட் இருக்கடா இன்னைக்கு ஷெட்யூல்ல? சோ இன்னைக்கு ஷெட்யூல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கல்ல, பாக்கலாம். சோ 10th 11th 12th நம்ம பார்த்தலாம். சோ யாரோட கமெண்ட்ஸ் யாரோட வியூஸ் அதிகமா இருக்கோ சோ அவங்க தான் இதுல நீங்க வின் பண்ண போறீங்க மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச், ஓகேவா? பாக்கலாம். 12th 10th 11th பாக்கலாம், சரியா? சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்கடாமா, சரியா? சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சோ மேக்ஸ் அவர் நான் பண்ண ரெடியா இருக்கேன். தமிழ் மீடியம் சேனல். சோ நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். எல்லா ஸ்டாஃபும் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இனி இருக்கிறது 15 டேஸோட கம்மியா தான் இருக்கு 12th and 11th. சோ உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம பாருங்கடா. ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் கோ. டக்கன் மூவ் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட்.